வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே மொபைலில் 5 வகையான வாட்ஸ்அப் எண்களை கொண்டு 5 வகையான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டினை எவ்வாறு உபயோகிப்பது என்று நாம் காணலாம் வாருங்கள். அவற்றில் முதல் வழியானது நாம் அனைவரும் நார்மலாக உபயோகிக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசஞ்சர் தான். இரண்டாவது வழியும் சேம் வாட்ஸ்அப் மெசஞ்சர் போலவே ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என டைப் செய்து அந்த ஆப்பினை டவுன்லோட் செய்வதன் மூலமாக நாம் இன்னொரு எண்ணை கொண்டு இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டினை உபயோகிக்க முடியும். மூன்றாவது வழியானது வாட்ஸ்அப் மெசஞ்சரை க்ளோன் செய்வதன் மூலமாக நாம் புதிய எண்ணை கொண்டு இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரை உபயோகிக்க முடியும். அதற்கு செட்டிங்ஸில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு லாஸ்ட்டு போனீங்கன்னா 12 மெசஞ்சர் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம், மெசஞ்சர் இன்னும் வரிசையாக இருக்கும். நமக்கு தேவையானது வாட்ஸ்அப் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு ஆனில் காமிக்குது. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக் கிளிக் காமிக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் ஒன்று உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். நான்காவது வழி, வாட்ஸ்அப் மெசஞ்சரில் செட்டிங் சேஞ்ச் பண்ண மூலமாக நாம் புதிய எண்ணையை கொண்டு ஆட் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பினை உபயோகிக்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். டாப்பில் ரைட் சைடில் ஒரு 3 புள்ளி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அங்கே அக்கௌண்ட்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அங்கே எகைன் ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த நம்பர் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் அதில் ஆட் ஆகிரும். ஐந்தாவது வழியானது சேம் இதே போன்று வாட்ஸ்அப் மெசஞ்சரில் க்ளோன் ஆப் மூலமாக இதே செட்டிங்ஸை நாம் அதில் செய்வது மூலமாக புதிய எண்ணினை ஆட் செய்து புதிய வாட்ஸ்அப் எண்ணை நாம் உபயோகிக்க முடியும். இவ்வாறு செய்வது மூலமாக ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் 2 எண்கள் ஆட் ஆகியிருக்கும். அந்த 2 எண்களில் நாம் எந்த எண்ணை உபயோகிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஆப்ஷனை உபயோகப்படுத்தி நமக்கு தேவையான எண்ணை நாம் ஒரே அக்கௌண்ட்டில் உபயோகப்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.